வெல்கம் டு பைஸ்லா. இன்னைக்கு வந்து நம்ம டூர் வந்துருக்கோம். எங்க தெரியுமா? தேனி. அந்த தேனி எங்க இருக்கு? தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. எங்க வந்திருக்கோம்னா டூர் வந்திருக்கோம். எங்கன்னா இன்னைக்கு வந்து தேனி 2வது நாள். அதனால மேகம் அல்ல மலை அண்ணாமலை. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ தேனியில வந்து எங்க போறோம், என்ன பண்றோம் அதான் இந்த வாரத்துல பாப்பீங்க. எப்படியோ குளிச்சுட்டு வந்தாச்சு. நானும் பாலிச்சு மாதிரி இருக்கணும். எந்த இடத்துலயுமே ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நீங்க அவ்வளோவா இதுவே இல்லை. மேகமலை சொல்றது வேஸ்ட், ரொம்ப வேஸ்ட். வெறும் வியூ பாயிண்ட் அதுக்கு மட்டும் தான். மேகமலை தான். மேகமலை இல்ல, தேனி. மேகமலை தான் இது. அது இது என்ன ஃபால்ஸா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கம்பரை. கம்பரையா? கம்பரைடா, கும்பரை. கும்பி. கும்பியா? சி கும்பி பாகம். கும்பக்கரைடா. கும்பக்கரை. கும்பக்கரை ஃபால்ஸ் பேரு தான் அடிக்கடி வாயில வர மாட்டேங்குது. அது இங்கேயும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. எல்லாம் குளிச்சதுலேயே குளிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. அருவின்னாங்க, அருவியே காணும். அருவி சின்னதா போகுது, அது குளிச்ச தண்ணியே போயிடுது. அருவின்னாங்க, அருவிலாம் ஒண்ணுமே இல்லை. அடுத்து வைகை ஃபால்ஸ் போலான்னு இருக்கோம், அதை பார்ப்போம். ஓகே, வைகை டேம் போலான்னு இருக்கோம், அதை பார்ப்போம். இங்க அளவு எல்லாத்தையும் கவர் பண்றேன். கவர் பண்ண முடியாதுன்னா என்ன வச்சோன்னா சார்ஜ் எவனும் போட மாட்டேங்கிறாங்க. சார்ஜர் இல்ல, மைக்கும் இல்லை. சார்ஜரும் இல்ல. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அங்க சுருளி ஃபால்ஸா, அங்க போட்டவன் இந்த சட்டை. அங்க நான் கழட்டி வச்சிட்டேன், அதனால கவரும் பண்ண முடியல. அந்த அங்க வந்து கொஞ்சம் அங்க வந்து இதே இல்ல. போன் எடுத்துட்டு போனா 50 ரூபா சார்ஜா. 300 ரூபா கேமரா. அது என்ன ஸ்டீல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா. யாரோ பெருந்திரளினிலே நான் என்பதை வீசி சிக்னலே இல்ல. இங்கேயும் சரி அங்கேயும் சரி, சுத்தமா வந்து சிக்னல் இல்ல. சார்ஜர் கேபிள் இல்ல, சார்ஜர் கரண்டே இல்ல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஒண்ணுமே இல்லை. மேகமலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்க மாட்டாங்க. அது நாளைக்கு தான் மலை ஏறும். மலை நாளைக்கு தான் மேகமலை ஏறி அங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் பார்த்துட்டு, அது என்னடா வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்து சொல்றோம். கிரேப்ஸ் தோட்டம்லாம் இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு பார்ப்போம். அது இதெல்லாம் இருக்காங்க. வன உயிரினங்களை பாதுகாப்போம். அது ஒன்றும் கிடையாது, பைத்தியம். சொல்லிக்கிட்டே கிடப்பான். போடா அப்படி போடா. இந்த காரு தான் வந்து 30 ரூபா சார்ஜ் பண்றான். இது கம்மிதான். வீடியோ தான் எடுக்கக்கூடாதுங்க. வீடியோ இங்கே எடுக்கக்கூடாதான். அதாவது வீடியோ எடுக்கணும்னா சார்ஜ் 30 ரூபா. அதுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு இருக்கோம். அது கேமராலாம் இருக்கும்ல, நான் மொபைலில் எடுத்துட்டு இருக்கோம். கேமராலாம் எடுத்தீங்கன்னா 300 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க.
பட் வந்து எங்களால் கேமராலாம் இல்லை, ஃபோன்லாம் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக growth ஆனால் தான் நம்மளால எல்லாம் வாங்க முடியும். இது என்ன நான் என்ன பண்றது, சறுக்குது, நில்றானா சறுக்குது, ஒன்றும் பண்ண முடியல. நான் வேற இந்த ஷூவை போட்டு வந்துட்டு தேவையில்லாம ஷூவை போட்டு வந்தேன். எங்க போனாலும் அவுத்துட்டு வெறுங்கால நடக்க வேண்டியதா இருக்கு. குளிக்க போனாலும் ஆதியில நச நசன்ட்டு போட்டுக்கிட்டு ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடல, அந்த காரணத்தை சொன்னாச்சு. எதுக்கு இந்த வீடியோ போடல, ஏன்னா கண்டென்ட் கிடைக்கல. கண்டென்ட் கிடைச்சாலும் ஆள் இல்லை. ஆள் எல்லாம் ஊருக்கு போயிட்டேன். அதெல்லாம் இல்லை. நான் வந்து 12th எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதனால வந்து போட முடியல சரியா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒருத்தன் ஊருக்கு போயிட்டான். அது முடிஞ்சு பார்த்தா வேலை எல்லாம் மாமா இதை வேலையை பார்த்துட்டு அவங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அதனால சரியா ஒரு இதை பண்ண முடியல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தௌஃபீக் வரல. தௌஃபீக் வந்து வேலை பார்க்குறாப்புல. அவன் வந்து அவன் இதுக்கு போயிட்டான், அவன் ஃபீல்டுக்கு போயிட்டான். அவன் ஃபீல்டுக்கு போயிட்டான் தனியா. ஃபீல்டுலாம் சொல்கிறேன், நல்லா இருப்படா போடா. காலைல சாப்பிட்டது. காலைல என்ன சாப்பிட்டோம்னா காலைல 3 இட்லி சாப்பிட்டது இன்னும் இருக்கு பசிக்குது. இடையில கிரேப்ஸ் சாப்பிட போறோமா இல்ல சாப்பாடு சாப்பிட போறோமான்னு பாப்போம். இல்ல எங்க போறோமா, ரூம் எடுத்து எங்க தங்குவோம், எங்க ரூம்லாம் இப்படிக்கு எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு ரொம்ப வைகை தான் பார்த்துட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஃபுல்லாம் கிடையாது. நீ இப்படின்னா ரூம் வந்து தேனியில தான் எடுப்பேன். ஏன்னா வந்து மேகமலையில வந்து ரூம் கிடையாது. ஆமா ஆமா, ரூம் நானும் விசாரிச்சு பார்த்தேன், நிறைய ரூம் வந்து கிடைக்கல. ஏன்னா சீசனு இது என்ன தேதினா 26 மேபி இது போறது உங்களுக்கு வந்து 20 எத்தனையோ மேபி 2 நாள் முன்னாள் எக்ஸ்ட்ரா 1ஆம் தேதி கூட வரலாம். நெட்வொர்க் இஷ்யூ இல்லைங்க, 1ஆம் தேதி கூட வரலாம். நாங்க இங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ இங்க இருந்து 1ஆம் தேதிக்கு மேல கூட வரலாம். உங்களுக்கு எப்ப ஒரு 2 நாள் முன்னாள் கழிச்சு வீடியோ வரலாம். என்னடா வியூ இங்க இருந்து பார்த்தா மலை பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வியூ மலை இருக்கு பாரு. இந்த மலைக்கு தான் இங்க காசு. அப்போ நாளைக்கு பார்ப்போம். வேற ஒண்ணுமே கிடையாது மேகமலையில. சுத்தியில பாத்தீங்கன்னா மலை காடு அந்த சுத்தியில இந்த பாருங்க இந்த மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க. விலங்கு வந்து அட்டாக் பண்ணி இது மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க. சுத்தியில இது மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க. இந்த சைடு நேரா ஒரு ரோடு மட்டும். இந்த சைடுலாம் போட்டிருப்பாங்க. நாளைக்கு மேகமலை எப்படி இருக்குன்னு அடுத்த எபிசோட்ல சொல்றோம். Day 2. மேகமலை கூப்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, பார்த்தா குளிர் நல்லா நிறையா இருக்கு. அது பட் வந்து லேக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் சூப்பராக இருக்கு. இங்கே குளிக்கலான்றாங்க, நல்லா மீன் பிடிக்கிறான். பட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக நல்லா போகலாம். நல்லா இருக்கு மேகமலை தான். குளிக்கலாம் ஆனால் ரொம்ப ஆழம். ஆனால் நாங்கள் வந்து நைட்டு தூங்குனது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான இது ஏரியா இது எல்லாம். அதனால் கொஞ்சம் இதாக சிக்னலே இல்லை ஃபஸ்ட்டு சார்ஜ். அதனால் சார்ஜ் போட முடியாமல் நைட்லாம் ஒன்றுமே எடுக்க முடியல. இப்போ வரைக்கும் சார்ஜ் போட முடியல, பேசக்கூட முடியல. வச்சாங்க சிக்னலே இல்லை, இதுவும் பண்ண முடியல. அதனால தான் அவங்களுக்கு வீடியோலாம் நைட்டு எடுக்கலை. ரூம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருஷம். இல்லை அட்டைப்பூச்சி அந்த ஏதோ நீர் நத்தை அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மேலே இருந்து அவங்களே எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு பயமாக இருந்துச்சு எடுக்க தூங்கவே பயமாக இருந்துச்சு. ஏதோ இதை தூங்கி எழுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் தான் இங்கே வேறு ஏதோ இது இருக்கான். இங்கே வேறு ஏதோ இதுதான் இருக்குது, மலை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கான். உச்சி மலையில் போகணுமா, இங்கே போயிட்டு பார்த்துட்டு முடியல. வேறு ஒன்றுமே இல்லை மேகமலையில். மீன்
ஆழம் வருமா? சின்ன மீனா மட்டுமாண்ணா? மீன் பிடிக்கிறாங்க. எவ்வளோ ஆழம் இருக்கும்? ஆளும் கூட இருக்கும். கூட இருக்கும். ஆழம் கூட இருக்கும். இங்கே பாரு குட்டி மீன்லாம் இருக்கு. இங்கே போட்டு பார்த்தா ஆனால் இந்த இடம்லாம் நல்லா இருக்கு. பட் நீ குளிக்க முடியாது. நிறையா ஒரு பசங்கன்னா வந்தால் ஒரு ஜாலியாக இதாக இருக்கும். நாங்கள் வந்து 3 பேர் தான் வந்திருக்கோமா, அதனால கொஞ்சம் இது இல்லை. ஒரு நிறையா பசங்கலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். போயிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி இருந்தாலும் இங்கே குளிக்க முடியாது. ஆமாம், முதல்ல இருக்கும் ஆழம் முதல்ல என்னன்னாலும் ஆனால் இம்ரான் ஒன்று சொன்னால் 2ன்றான். நம்மளாம் வந்தால் தான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தான். நீங்களாம் பார்த்துருப்பீங்களோ பார்க்காம வந்துருப்பீங்களோ. நல்லா காலெல்லாம் தண்ணியில் விட்டா மீன்லாம் வந்து கடிச்சு அந்த இதெல்லாம் நல்லா ஃபீலிங் அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. மேகமலை வந்தால் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். வந்து பாருங்க லேக். அவ்வளோதான். இனிமேல் மேலே போயிட்டு மேலே வியூ பாயிண்ட் அங்கே போயிட்டு போய் நாங்கள் அதை 10 அடி கூட வச்சு என்ன அந்த கட்டையை கூட மீன் கட்டிக்கிது. இல்லை இனிமேல் அடுத்த இடத்துல நம்ம வந்து அது வரைக்கும் வியூ பார்த்துட்டு என்னடா பண்ற? நாடா அது இதுவாக இருக்கும். இருக்கீங்களா? ரூமுக்கு வந்தோம், தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு வெளியே போகல. எவ்வளோ திறக்க மாட்டேங்கிறாங்க. ரூமில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். 2 பேர் தான் இருக்கோம். தூங்கிட்டு இருந்தால் பூட்டிட்டு போயிட்டாங்க. கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் இப்போ இது கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. ஒரு ஆள் வரண்டா. என்ன வராங்க பார்ப்போம். Day 3. இல்லையா? என்னடா மேகமலை மகாராஜா மேடு. ஏய் இது இல்லடா, அது அதான்டா வியூ பாயிண்ட் தான் அது கிடையாது. இது பேருனா இது வந்து டீ எஸ்டேட் மேகமலை. மேகமலை அங்க வந்து வர போறோம். உச்சிதான். இனிமேலாம் போக கூடாது. போறோம். இப்பதான் போயிட்டு இருக்கோம். வேற எதுவும் இங்க இல்ல அவ்வளவா. இதுதான். இதை வந்து சுற்றி காட்டுறது தான் மேகமலை. இதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இதை பார்த்துட்டு ஊருக்கு. ஏன்டா ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒன்று பேசுவேன். என்ன பேசுவேன்னு தெரியாம பேசுவேன். ஏன் இப்படி பாக்குற? கண்டென்ட் கொடுக்கறதுக்குன்னு வேற ஏதாவது ஒன்று பேசி விடுவேன். அதான் மாப்பிள்ள தௌஃபீக் இருந்தாதான் கரெக்டு. இவெல்லாம் சும்மா. மாப்பிள்ள தௌஃபீக் தான் கரெக்ட். பாயிண்ட்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டாக பேசுவான். ஆனால் அவன் எங்கே எடுக்கிறானே தெரியல.
அங்க போது guys. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா பிரதர்? 30 ரூபா கொடுத்து என்ன பிரதர் வேஸ்ட். இப்போ ஊருக்கு தெரியுது இந்த ஊரு நம்ம தெரியும். ஆனா வியூ நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா இங்க வேற எதுவும் கம்மியா வேற எதுவும் மேகம் மறைக்கும். ஏன் மேகமலையோட உச்சி ஒன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா இவன் தான் வேண்டாம் போயிட்டு வாடா வேணாம். இது அவன் சொல்லுவான் நம்மளாலே ஆனா வியூ அருமையா இருக்கு. நாங்கள் நம்ம ஒரு லேக்கு பார்த்தோம்ல, அந்த லேக்கில் வந்து இப்போ வந்து குளிக்க போகிறோம். இங்கே இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, இங்கே வந்து குளிக்கலான்னு சொன்னாங்க. அதனால அங்கே வந்து நிறைய ஆழமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்துட்டு இங்கே இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே இறங்கிட்டோம். இப்போ குளிப்போம் வாங்க. கல் செருப்பு வேற போடாமல் மறந்துட்டேன், கல் சரியாக விட்டுது. அந்த சைடுலாம் சாயந்தரம் மாதிரி இருக்கு, இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அங்கிட்டலாம் சாயந்தரம் மாதிரி இருக்கு. அதான் பாய்ஸ் ரெடி ஆகிட்டேன். அவன் மட்டும் தான் அந்த கும்பலான பண்ணுவேன். பேண்ட்டுக்குள்ளே பேண்ட்டு சட்டைக்குள்ளே சட்டை அப்படி போட்டிருப்போம். நான் செருப்பு கூட இல்லாமல் வந்துருக்கேன். அவ்வளோதாங்க, தாங்க நீர் ஊற்றி. தண்ணி ஆடுது, தண்ணியில